மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம். இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். அதாவது இதில் 19வது ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. மழையை பொழிபவனும் நானே, அதை நிறுத்துபவனும் நானே. அந்த காலத்தில் கிருஷ்ணன் மேலே ரொம்ப பிரியம், அளவுக்கு மீறிய பிரியம். கிருஷ்ணாங்கிறது தான் வாயில் வந்துட்டே இருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்போது கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, பகவானே இந்த ஸ்லோகத்தை தான் வச்சு தான் கேட்பேன். நான் வெளியில் போகும்போது கிருஷ்ணா மழையை நிறுத்து அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் ஆச்சரியமாக மழை நின்றுடும். இது நிறைய தரம் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கையை வச்சு கொஞ்சம் அந்த மேகங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த கருமேகங்களை நான் போகிறதுக்கு எதிர் திசையில் அப்படியே கையை வச்சே பண்ணுவேன். ஆனால் அதற்கு முன்னால் மழையை நிறுத்துபவனும் நானே, பொழிபவனும் நானேங்கிறத சும்மா விளையாட்டுக்கு பண்ணி பார்ப்பேன். அது நிறைய தினம் எல்லா தரமும் அப்படி தான் நடக்கும். அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். இதை விட்டோன்னா 22வது ஸ்லோகம், இதை யாரும் மறக்கக்கூடாது. அற்புதமான ஸ்லோகம். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாக பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். அந்நிய சிந்தனையே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் பகவானுடைய சிந்தனையாகவே இருக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன் நினைப்பாடியே இருந்தானா அவர்களுடைய எல்லாத்தையும் பகவானே வகிக்கின்றான். அனன்யா சிந்தயந்தோமாம் ஏ ஜனாக பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். அவர்களுடைய யோகத்தை, க்ஷேமத்தை நான் வகிக்கிறேன், நிர்வாகம் செய்கிறேன். கிருஷ்ணன் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் நம்மளுடைய நிரந்தர அமைதியையும் ஆனந்தத்தையும் தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பேரருளையும் செய்வான் என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இப்போ கூட பகவான்கிட்ட உட்காரும்போது பகவான் அனன்யா சயந்தயந்த, வேறு சிந்தனை இல்லாமல் என்னையே செய்விடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். யோகக்ஷேமம் யோகம் என்பது இறைவனோடு சேருதலும் நடக்கக்கூடிய காரியம். அடுத்தது க்ஷேமம், சந்தோஷம், மன நிம்மதி. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் இதுவும் முக்கியமான ஸ்லோகம். கடைசி ஸ்லோகம் 34. என்னிடத்தில் மனத்தை வை, என்னையே நம்பு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறான். இந்த வார்த்தைகள்லாம் மயங்கி நான் கிருஷ்ணனோடு இருந்தேன். அதே கிருஷ்ணன் இன்று ரமணனாக என்னை ஆண்டு என்னை மகிழ்வில் திளைக்க வைக்கின்றான். என்னிடம் உளமேந்து கிருஷ்ணன் சொல்கிறான். இது தமிழில் எழுதப்பட்ட பாட்டு. அந்த எவ்வளோ ஆசை இருந்தால் அந்த பாட்டை தமிழில் உடனே எழுதியிருக்கேன்னா பாருங்கள். என்னிடம் உளமேந்து என்னையே தொழுது எந்நாளும் வாழ்வார், இடரினை நீக்குவன் அன்னார் எம் அன்பர் ஆணையுது என்றே உன்னதமாய் விசையனுக்கு உரைத்தவன் நீதானேன்னு அந்த பாட்டு வரும். பகவான் நம்ம காப்பாற்றுறார், நமக்கு அருள் புரிகின்றார். நாம் வணங்கும் தெய்வம் நம்மை கைவிடுவதில்லை எந்த காலத்திலும். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.